செஞ்சை அருகே மர்ம விலங்கு கடித்து 46 செம்மறியாடுகள் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பரிமேலழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரிமேலழகன், செஞ்சையில் எங்கே இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது? மேலும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் நிவாரணம் வழங்கப்படுதல் குறித்தோ இல்லாவிடில் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த விலங்கு குறித்த ஏதேனும் தகவல்கள், அதனை தேடும் பணி ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் கனகதாரா. செஞ்சி அருகே மர்ம விலங்கு கடித்து 46 செம்மறியாடுகள் உயிரிழந்தது. இது பகுதி மக்களிடம் மற்றும் விவசாய அச்சத்தை ஏற்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆசூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கொங்கரப்பட்டு கிராமத்தில் உள்ள தனது சொந்தமான இடத்தில் 61 செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில நேற்று வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சலுக்கு முடித்துவிட்டு ஆட்டுப்பண்ணையில் ஆடுகளை அனைத்தும் விட்டுவிட்டு இன்று பூட்டிவிட்டிருந்தார். இன்று அதிகாலை ஆட்டுப்பண்ணைக்கு சென்று பார்த்தபோது அவர் வைத்திருந்த 61 ஆடுகளில் 46 ஆடுகள் உயிரிழந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் 15 ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிருக்கு போராடி வருவதும் தெரிவித்தார். தற்போது செஞ்சி அருகே இந்த மர்ம விலங்கு கடித்து 46 ஊடுருவல் சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடம் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கிராம மக்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், வனத்துறை அதிகாரிகள் இந்த மர்ம விலங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த வனத்துறை அதிகாரிகள் இப்பகுதியில் உள்ள அந்த மர்ம விலங்கா இல்ல வேறேனும் விசாரணைக்க வேண்டும். மேலும் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதனால் அந்த பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் வனவிலங்கு மற்றும் மர்ம விலங்கை பிடிக்க கூண்டு அமைக்க வேண்டிய கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமேலழகன்.